ஹாய் பசங்களா, பப்ளிக் எக்ஸாம்ல நான் சொல்லக்கூடிய 35 கொஸ்டின் மட்டுமே படிச்சீங்கன்னா நீங்க 35 மார்க் வரைக்கும் வாங்க முடியும். எப்படி சார் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னா, நான் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா படிங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் தான் மோஸ்டா ரிப்பீட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டா வந்திருக்குது. ஈவன் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி எல்லா இடத்துல இந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஹை ஸ்கோரிங். ஸோ நிறைய டைம்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நல்லா படிச்சாலே போதுமானது. ஓகே. ஸோ பிசிக்ஸ்ல ஹை ஸ்கோரிங் கொஸ்டின்ஸ் என்னன்னா நல்லா பாருங்க. நம்ம ஸோ நீங்க வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல கிடைக்கும். சரியா? இப்போ நல்லா பாரு. ஆஸ் பர் அனாலிசிஸ் நான் ஒரு வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தேன். சார் எந்த யூனிட் சார் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எதை படிச்சா எனக்கு மார்க் நிறைய வரும் அப்படிங்கிற டவுட் பசங்களுக்கு இருக்கும். அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் நான் அனலைஸ் பண்ணேன். ஓகே. இந்த 5 மார்க் கொஸ்டினோட அனாலிசிஸ் நல்லா பாருங்க. எல்லா லெசனுக்குமே ஈக்குவலா தான் இருக்கு வெயிட்டேஜ். சரிங்களா? எல்லா லெசனுக்குமே வெயிட்டேஜ் ஈக்குவல் தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் எடுத்தீங்க அப்படின்னா வருஷம் ஒரு கொஸ்டின். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுத்தீங்க வருஷம் ஒரே கொஸ்டின். ஓகே. இதுல இஎம் வேவ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லெசன் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதுல முக்காவாசி லாங் கொஸ்டின் இருக்காது. மொத்தமே ஒரு 4-5 கொஸ்டின் தான் இருக்கும். அந்த 4-5 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே. ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், இது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணும்னா எல்லாருமே பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணோன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கும். சரிங்களா? எஸ் சார். இப்போ நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் லெசன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆக்சியல் லைன் அலாங் த ஆக்சிஸ் எவ்வளோ, ஈக்விட்டோரியல் எவ்வளோ, ஏதாச்சும் ஒன்று கேட்கலாம். 2024 அலாங் த ஆக்சியல் கேட்டாங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் டியூ டு டைபோல். சரியா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், ஈக்வி பொட்டன்ஷியல் இல்லை. எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் 5 மார்க் கொஸ்டின். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு ஐசோலேட்டட் சார்ஜ் 3 மார்க் கொஸ்டின். சரியா? அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்ல 2025ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் சார்ஜ் வரை கேட்டாங்க. நம்மள்ட்ட வேற என்ன கேட்கலாம்? ஷீட்னால எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல அப்படின்னா ஸ்பியர்னால எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதை பார்த்துக்கோங்க. சரியா? டைஎலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்றதுனால என்ன ஆகும்? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பட் இதை நீங்க பார்க்காம கூட விட்டா தப்பு கிடையாது. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க, இது பாக்குறது நான் வேற ஒரு கொஸ்டின் சொல்றேன். ஸ்டேட் கூலூம்ஸ் லைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக், அதுக்கப்புறம் இந்த கூலூம் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் 2 மார்க்லயும் கேட்கலாம், 3 மார்க்லயும் கேட்கலாம், 2 சேர்த்து 5 மார்க்லயும் கேட்கலாம். வேணும்னா வேன் டிகிராஃப் ஜெனரேட்டர் சேர்த்துக்கோங்க. ஓகே. வேன் டிகிராஃப் ஜெனரேட்டர் ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதை வேணா இதுல சேர்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் த ஜெனரல் ஃபார்ம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் 3 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட் மீட்டர் 2022 கேட்டாங்க. உங்கள்கிட்ட யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர் கூட கேட்கலாம். ஓகே. பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் இது ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கீங்கன்னா தமிழ்லேயும் கொஸ்டின் அவைலபிளா இருக்கு. ஓகே. இதை பாரு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லாங் வயர் பயோட் சாவரட்ல வச்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஆனா இதை தாண்டி என்ன கேட்பாங்கன்னா இது ஒன்று கேட்பாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் த ஆக்சிஸ் டியூ டு சர்க்குலர் காயில். இந்த டெரிவேஷன். ஓகே. இந்த பாயிண்ட்ல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிப்போம்ல, அது கேட்பாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் யூசிங் ஆம்பியர் சர்க்யூட்ல. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஆனா என்ன பண்ணாங்கன்னா 2020ல அந்த பர்டிகுலர் கொஸ்டினை கேட்டாங்க. அது எப்படி கேட்டாங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட்ல வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிங்க. அது இல்லாம ஆம்பியர் சர்க்யூட்ல டெஃபினேஷனுக்கு ஒரு 2 மார்க் கொடுத்தான். ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் 5 மார்க் கொஸ்டின். ஓகே. அடுத்து பாரு, சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதை கணக்குல எடுத்துக்காத. இது சேம் கொஸ்டின் தான். ஸோ 5th கொஸ்டினும் 6th கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். derive the expression of torque. So torque ஓட derivation. ஓகே. பேசிக்கலி ஜென்ரேட்டர் மோட்டர். ஓகே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியா தான் இருக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் லெசன்ல வந்தீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த சொலினாய்டு. இது இது லென்த் ஆஃப் சொலினாய்டு ரொம்ப லார்ஜா இருந்துச்சுன்னா இண்டக்டன்ஸ் எவ்வளவு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த M1 is equal to M2 டெரிவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது, சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட். 2 வருஷம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரியா? வோல்டேஜ்க்கும் இதுக்கு எல்சிஆர் சர்க்யூட். ஸோ இண்டக்டிவ் சர்க்யூட்டுக்கு பதிலாக வந்துட்டு எல்சிஆர் சர்க்யூட் கேட்கலாம். இது இம்பார்ட்டன்ட். ஓகே. இண்டக்டிவை விட இதுதான் இம்பார்ட்டன்ட்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்கா எப்படி வந்து இஎம்எஃப்ல சேஞ்ச் ஆகுது 3 மார்க்ல கூட கேட்கலாம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வே ஆஃப் இன்டியூசிங் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அது இல்லாமல் ஒரு சில பேசிக்கான நியூமரில்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனலாக 5வது லெசன் பாரு, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். 4 ஈக்குவேஷன், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், 5 மார்க். எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட சேர்த்து ஏதாவது ஒரு நியூமரிக்கல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் லெசன்லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ சேம் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் ஒரு நியூமரிக்கல். மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் லா வந்து 5 மார்க் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நான் சொன்னக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 மார்க் கொஸ்டின் நீ முடிச்சாலே உனக்கு 25 மார்க் ஷார்ட்டாக கிடைக்கும். இது போக ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கில் இருக்கிற எம்சிக்யூ. ஓகே, எம்சிக்யூ வந்து புக் ரெண்டுமே பார்த்துக்கோ சரியா. ஃபர்ஸ்ட் வால்யூம் அண்ட் செகண்ட் வால்யூம் புக்கில் எம்சிக்யூ பார்த்தோன்னா 15ல் நீ ஈஸியாக 10 எம்சிக்யூ எழுதிட முடியும். ஸோ அவுட் ஆஃப் 70 35 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இது எல்லாமே நான் சொன்னது படிக்கிறதுக்கும் உனக்கு 3 நாள் டைம் இருந்தால் போதும். யோசிச்சு வர ஒரு வெறும் 3 நாளில் உட்காந்து நீ எல்லா 5 மார்க் கொஸ்டினும் இந்த 1 மார்க்கை தரோ பண்ணாலே ஒன்னால 35 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உனக்கு 2 மார்க் 3 மார்க் வேணா சொல்லு, அதையும் வந்து கொடுக்குறேன் சரியா. கமெண்ட் செக்ஷனில் 2 மார்க் 3 மார்க்னு சொல்லுங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துட்றேன், வேணும் அப்படின்னா சரியா. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறேன், பட் அதுக்கு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் என்கிட்ட வந்து யூடியூப் மேனேஜர் கேட்பாங்க, சார் பசங்க வந்து பிடிஎஃப் கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட கொடுப்பேன். ஓகே, உங்களுக்கு டவுட் டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் நல்லபடியாக படி, ஆனுவல் எக்ஸாமில் முடிக்கிறோம். இந்த சார் எனக்கு வந்து ஓகே சார் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகே, பட் இதை நான் எப்படி படிக்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா அமரன் பேட்சில் வாங்க, நான் டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்மளோட பேட்சோட ரேட் யூஸ்வலி 4000 rupees இருக்கும். ஆனால் கோட் சேல் போகிறதுனால இந்த இயர் லாங் பேட்சோட ரேட் வெறும் 999 rupees தான். நீங்கள் இன்னைக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க சரிங்களா. தயவுசெய்து இந்த ஆஃபரை விட்டுறாத, இன்னைக்கு நைட்டோட இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆஃபர் கிடைக்காது, கோட் சேலில் 999 rupees இந்த பேட்ச் கிடைக்கும். இன்னைக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. அமரன் பேட்ச் நான் சந்திக்கிறேன். பசங்க எல்லாம் ஜாயின் பண்ண பசங்களை கலக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் முடிஞ்சு அவங்களும் சூப்பரான மார்க் வாங்குறாங்க. நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு என்ரோல் பண்ணுங்க. தேங்க்யூ.